எக் மஞ்சூரியன். இது வரைக்கும் வந்து சிக்கன்ல மஞ்சூரியன் சாப்பிட்டுருப்பீங்க, மட்டன்ல சாப்பிட்டுருப்பீங்க. இப்போ நம்ம வந்து முட்டையில வந்து பண்ண போறோம். இது வச்சு நம்ம பீட் பண்ண போறோம். நான் தான் பண்ண போறேன். பண்ணுங்க. வெரி குட். ஓகே, முட்டையை பீட் பண்ணியாச்சு. முட்டையை வந்து அடிச்சிட்டோம். ஸோ அந்த முட்டையை பீட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்கணும்னு சொல்றாங்க. நம்ம வந்து எக் மஞ்சூரியன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அர்சுயா சதல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக் மஞ்சூரியன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய டீஸ்பூன்ல வந்து கரம் மசாலா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே அளவுக்கு ஜீரக பொடி, அதை விட கொஞ்சம் கம்மியா பெப்பர். ஓகே, அப்புறம் அதே அளவுக்கு சிகப்பு மிளகாய் தூள், ரெட் சில்லி பவுடர். ஸோ இது எல்லாமே எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் மிளகுத்தூள், பெப்பர் பவுடர், சீரக பொடி, அடுத்து ரெட் சில்லி பவுடர். இது 3/4 டீஸ்பூன் தான் போடுங்க. கரம் மசாலா பவுடர், கொஞ்சமா உப்பு. ஓகே, எக் வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு பாத்திரத்துக்கு சொரிஞ்சு விட போறோம். ஒரு ரவுண்டான ஒரு ட்ரே மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இந்த எக் வந்து இதுல ஊத்தி பாயில் பண்ண போறோம். அப்படியே ஊற்றக்கூடாது, அதுல எண்ணெய் வந்து கொஞ்சம் ஆயில் பண்ணணும். இது எதுக்காக போடுறோம்? எண்ணெய் போடலைன்னா முட்டை வந்து பாயில் பண்ணிட்டு ஒட்டிக்கும். அதனால இங்கிட்டு ஒரு அடி, இங்கிட்டு ஒரு அடி, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இது என்ன செய்ய போறோம்? ஊத போறோம். அதுல இங்க என்னோட புது லைட்டு ஜேம்ஸ் பாண்ட். நான் தான் பாத்துக்கிறேன். நான் தான் ஃபர்ஸ்ட். புது லைட் நான் தான் ஃபர்ஸ்ட். ஐயா அடம் பிடிக்கிறிய நீ. கேத்துட்டேன் பாஸ். பரவாயில்லை, நல்லா கேக்குது. டேரக்டா வைக்க கூடாது. பெரிய பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊத்துறோம். தண்ணிக்கு தான் அளவு பாயில் பண்றது ரொம்பலாம் போடும். இது வந்து இந்த டபுள் பாயில் பண்ற மாதிரி இல்ல. இதுல தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் தூக்கி உள்ள ஓடி வைக்கணும். எண்ணெய் கலங்க கூடாது. அப்படியே தூக்கி இது உள்ள நம்ம வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இது மூடி வச்சாச்சு. 2 ஆனியன்ஸ் வந்து கட் பண்ண போறோம். ஸோ 10 minutes ஆயிடுச்சு. ஓகே, பண்ணி பார்த்துடலாமா? ஏய் செம. வாவ், going to check. ஒட்டலை. இப்போ வந்து கத்தியில ஒட்டி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு 2-3 minutes வேக வைக்கணும். அதே மாதிரி இது ஆறிச்சா? ஆறிடுது. சுடுது. பறக்க கூடாது, புரியுதா? மெதுவலா கக்கமாட்டியா துண்டு வச்சுட்டு சூப்பர். நல்லா அழகான மட்டன் பீஸ் மாதிரி வந்திருக்கு. இது வந்து நல்ல ஸ்பாஞ்சியா இருக்கு. நம்ம குழி இப்படி முழுசாலாம் சாப்பிட மாட்டீங்களா? இப்படி வெட்டி தான் சாப்பிடுவீங்களா? கத்தி இப்படி சுத்திடுவோம் உங்களை. இவ்வளவு நேரத்துக்கு இத்தனைதான் பொறுக்கி வச்சிருக்கியா? பேசாம போறியா? வாய்க்குள்ள கத்தி அப்படி சுத்தவா? முட்டையை வந்து நிறைய மசாலா போட்டு நம்ம வந்து டைமண்ட் ஷேப்ல சூப்பராக வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். நல்லா சாஃப்டாகவும் நல்ல ஸ்பாஞ்சியாகவும் இருக்கு. ஸோ இந்த ஸ்பூன் அளவுக்கு மைதானமும் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளவர் 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். ஸோ கொஞ்சமா
ஒரு டீஸ்பூனுக்கும் பாதி அதை வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம். ஸோ கொஞ்சமாக அதில் வந்து வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். வச்சுக்கோங்க. மஞ்சூரியனுக்கு ஆலிவ் ஆயில் போட்டு செஞ்சால் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஆலிவ் எண்ணெய் எடுத்து அப்படியே சுத்த வேண்டும். இல்லை இது வந்து செஃப் ஸ்டைல், அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க வந்து வீட்லேயே சமைச்சு பழகிட்டாங்க. உண்மையில ஆலிவ் எண்ணெய் வந்து நம்ம யோசிச்சோம் கடவுளை நல்லாவே போடலான்னு, ஆனால் நல்ல ஒரு நறுமணம் இருக்குது. லைட்டா ஒரு ப்ரௌன் கலர் ஸ்டேஜ் வரும்போது ஆனியன் ஆட் பண்ணிடணும். 2 ஆனியன் வந்து நல்லா குட்டி குட்டியா வெட்டி வச்சிருக்கோம், அதோட போடணும். பூண்டு வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கேப்சிகம் போடலாமா? எல்லாத்தையும் போட வேண்டாம், கொஞ்சம் போதும். ஒரு ஃபுல் கேப்சிகம் வந்து அளவு அதிகமாக இருக்கனால நம்ம ஒரு பாதியெல்லாம் வெட்டுற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் தேவையான கொஞ்சம் போதும். முட்டை போடலாமா? ஐயா நல்ல போலியா முட்டை இதில் போடலாமா? இன்னும் டைம் இருக்கு. சீக்கிரம் வந்து ஜோத்த பொண்ணு வாசி தாங்க மாட்டோம்ல. டொமேட்டோ கேச்சப். டொமேட்டோ கேச்சப் வந்து ஒரு 2 ஸ்பூன். இப்போ ரெட் சில்லி சாஸ் வந்து ஊற்றுறோம். பாதி ஊற்றுங்க, அப்புறம் காரம் பார்த்துட்டு மாவு மைதா மாவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி லைட்டாக ஊற்றி 5 ஸ்பூன் நம்ம கடைக்கு வச்சு மாவு ஊற்றிருக்கோம். இது வாட்டர் ஊற்றணும். எவ்வளோ ஊற்றணும்? கொஞ்சம் ஓகே. வாட்டர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 டம்ளர். இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து நம்ம தட்டில் போடுறோம். கொஞ்சம் அந்த வெங்காயத்தை கொஞ்சம் வெட்டி தர முடியுமா? இது பேர் ஸ்ப்ரிங் ஆனியன் தானே? எஸ், ஸ்ப்ரிங் ஆனியன். ஓகே, இது எப்படி வெட்டணும்? குட்டி குட்டி ஆச்சு வச்சுருந்தா பூண்டு வெட்டுற மாதிரியே தான். மலை சாரல் மாதிரி அதே மேலாப்ல பரபர அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படி ஒரு பருத்து இப்படி ஒரு பருத்து அப்படி பரட்டி விட்டு ப்ராசஸ் முடிய போகுது. ஓகே, ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டாச்சு. எஸ், அவ்வளோ தயாராக போகிறோம். ஃபைனலாக அந்த சீசன் ஒயிட் கலரில் கொஞ்சம் லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு முடிச்சுட்டு போகிறோம். சீசே அப்படியே மேலாப்ல பரபர தூவி விட்டு சரிங்க அதை அப்படியே அள்ளி எடுத்துட்டு வாங்க. சரிங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதை கண்டிப்பா நீங்க வந்து செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயம், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் so much. Bye. Bye.